இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், புள்ளி விவரங்கள் என்னென்னவெல்லாம் வெளியாக இருக்கின்றன? அந்த ஒட்டுமொத்தமான ரிசல்ட் அனாலிசிஸ் எப்போது இணையதளத்தில் வெளியாகும்? அபிநயா, இன்றைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்வை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மொத்தமாக 7,60,606 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை இந்த கடந்த ஆண்டு எழுதினாங்க. குறிப்பாக இதுல மாணவியர்கள் 4,08,440 பேரும், மாணவர்கள் 3,52,165 பேரும், மூன்றாம் பாலினத்தர் ஒருவரும் இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. இதுல குறிப்பாக தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 94.56 தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. அதாவது 7,19,196 பேர் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவிகளை விட வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் 4.7% தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 91.02, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றக்கூடிய விகிதம் 95.49, தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்றக்கூடிய தேர்ச்சி விகிதம் 98.70, அதே போல இருப்பாளர் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 94.78, பெண்கள் பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றவுடைய சதவீதம் 96.39, ஆண்கள் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி விகிதம் 88.98 பேர் தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமாக மூன்றாம் பாலினத்தர் ஒருவர் இந்த தேர்வை எழுதினார். அவரும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். மிக முக்கியமாக 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளாக 2,478 மேல்நிலை பள்ளிகளில் 100% பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல 397 மேல்நிலை பள்ளிகளில் இங்க 100% பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமா இதுல பார்த்தோம் அப்படின்னா சென்டம் 100க்கு 100 அப்படிங்கிற மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை தமிழில் 35 மாணவர்கள் தமிழ்நாட்டில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் 7 பேரும், இயற்பியல்ல 633 பேரும், வேதியியல்ல 471 பேரும் 100 out of 100 வாங்கியிருக்கிறாங்க. அதே போல உயிரியல் பாடப்பிரிவில் 652 பேர் தமிழ்நாட்டில் 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. அதே போல மிக முக்கியமாக கணிதம், மேத்தமேட்டிக்ஸ் சொல்லக்கூடிய கணிதத்தில் 2,587 மாணவ மாணவிகள் 100க்கு 100 அங்க என்கிற சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. தாவரவியல் பயாலஜியை பொறுத்தவரை அதுல பாட்னியில பொறுத்தவரை 90 மாணவர்கள் 90 மாணவர்கள் 100% எடுத்திருக்காங்க. அதாவது 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. விலங்கியல் பாடத்தில் 382 பேர் 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. கணினி அறிவியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அதிகபட்சமாக 6,996 மாணவர்கள், அதாவது 100%, அதாவது 100 out of 100ல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் தான் 6,996 மாணவ மாணவிகள் 100% வாங்கியிருக்கிறாங்க, 100 out of 100. அதே போல காமர்ஸ்ல வணிகவியல்ல 6,142 பேரும், அதே போல பிசினஸ் மேக்ஸ் சொல்லக்கூடிய கணக்கு பதிவியல்ல 1,647 பேரும், பொருளியல்ல எக்கனாமிக்ஸ்ல 3,299 பேரும், கணினி பயன்பாடுகள்ல 2,251 பேரும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல்ல 210 பேரும் 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் 26,352 பேர் இந்த 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த தேர்வு எழுதின 7 லட்சம் மாணவர்கள்ல ஒரு சப்ஜெக்ட்ல 100 out of 100 வாங்கின எண்ணிக்கை மட்டுமே 26,352 மாணவ மாணவிகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக இந்த ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் 6,996 மாணவ மாணவிகள் அவுட் ஆஃப் 100, அது 100 out of 100 வாங்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு இது மூவாக பார்க்கப்படுது. குறிப்பா லாங்குவேஜை பொறுத்தவரை நீங்க லாங்குவேஜை தமிழ்ல எடுத்து பயின்றாலும் சரி, ஆங்கிலத்தில் அதாவது செகண்ட் லாங்குவேஜா தமிழ் எடுத்து 100 out of 100 வாங்கியிருக்காங்க 35 பேர். ஏன்னா அதில் எழுத்து பிழை எந்த பிழையும் இல்லாமல் எழுதினவங்களால மட்டும்தான் அந்த மதிப்பெண்ணை பெற முடியும். அந்த வகையில் 35 மாணவ மாணவிகள்
தமிழ்நாட்டில் 100க்கு 100 தமிழில் மொழி பாடத்தில் வாங்கியிருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் 7 பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கு. அதே போல தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கை 5603 பேர். இதுல தேர்ச்சி பெற்றக்கூடிய எண்ணிக்கை 5161 பேர். அதாவது எனக்குரிய 92.11% இதுல தேர்ச்சி விகிதம் என்பது பதிவாகி இருக்கிறது. டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதுல எனக்குரிய 92.11% அவங்க பாஸ் பர்சன்டேஜ் காமிச்சிருக்காங்க. தேர்வு எழுதிய பிரிசனர்ஸ் சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 125. இதுல தேர்ச்சி பெற்றக்கூடிய எண்ணிக்கை 115 இருக்கு. அபிநயா, அதாவது 92%க்கு பிரிசனர்ஸ் இதுல பாஸ் பர்சன்டேஜ் காமிச்சிருக்காங்க. எனவே அந்த வகையில அரசு பள்ளிகளுடைய தங்களுடைய தேர்ச்சி விகிதத்தையும் அதிகரிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் தனியார் பள்ளிகள் தன்னுடைய தேர்ச்சி விகிதத்தை வழக்கம் போல ஆண்டுகள் போலவே இந்த ஆண்டும் 98.05 அளவிற்கு தேர்ச்சி விகிதத்தை கொடுத்திருக்காங்க. அபிநயா. ஓகே அபினேஷ், இப்போ இந்த தேர்வு முடிவுகள்ல நிறைய புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அது குறித்து நிறைய விருந்தினரோடும் பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். விவரங்களுக்கு நன்றி.